Hi guys. ஸோ இந்த செஷனில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா சென்டரில் என்னென்ன டிவைசஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு டேட்டா சென்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டோரேஜ், நெட்வொர்க், சர்வர்ஸ் இது எல்லாமே இருக்கும். அதில் என்னென்ன டிவைசஸ்லாம் முக்கியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அதோட வெண்டாஸ் முக்கியமாக பார்க்கலாம். வெண்டாஸ்னால் என்னென்ன கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம மெயினாக சர்வரில் யூஸ் பண்ணுறோம், சுவிட்சில் யூஸ் பண்ணுறோம், ஃபயர்வாலில் யூஸ் பண்ணுறவங்க நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதெல்லாமே ஒரு நாலேஜ் அவேர்னஸ் செஷன் தான். இது இன்டர்வியூ கொஸ்டின்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நாலேஜ் அவேர்னஸ் செஷன் தான். நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி டேட்டா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் சர்வர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரேக் சர்வர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ரேக் சர்வர் வந்து இப்படி தான் இருக்கும், இதோட உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ரேக்கில் மவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் இதை நம்ம வந்து ரேக் சர்வர்னு சொல்கிறோம். சைடில் 2 பீடிங் இருக்கும், அந்த பீடிங்கில் வச்சு உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா உள்ளே இது உட்காந்துரும். தென் ரேக் சர்வர் வந்து இந்த மாதிரி கேப் இருக்கும். அது ரேக் சர்வர் வந்து 1U 2U அந்த மாதிரி சைஸில் இருக்கும். அண்ட் ஒரு சர்வருக்கும் இன்னொரு சர்வருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1U கேப்பாவது இங்கே விட்டுருப்போம். இதெல்லாமே ரேக்கில் அடுக்கி வைக்கப்பட்ட சர்வர் இது. தென் பிளேட் சர்வர்ஸ் இருக்கும். பிளேட் சர்வர்ஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 டைப் ஆஃப் சர்வர்ஸ் வந்து நம்ம வந்து டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ரேக் சர்வர், இன்னொன்று வந்து பிளேட் சர்வர். பிளேட் சர்வர் பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ, ஹெச்பி, டெல் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு என்வரான்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அந்த என்வரான்மெண்ட்டில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 70% வந்து ரேக் சர்வர் தான் இருக்கும். உங்களுக்கு இன்டர்வியூவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரேக் சர்வர் பற்றி தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி பிளேட் சர்வர் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல ரெக்யர்மெண்ட் இருந்தால் பிளேட் சர்வர் பற்றி இன்டர்வியூவில் கேட்பாங்க, பட் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. பட் இது தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பிளேட் சர்வர் பொறுத்த வரைக்கும், ரேக் சர்வர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரில் ஒரு ஓஎஸ்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இது ஒரு ரேக் சர்வர்னு வச்சுப்போம். இது ஒரு ரேக் சர்வர்னு வச்சுப்போம். இந்த ரேக் சர்வரில் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், இதில் ஒரு சர்வர் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். இதை நம்ம ரேக்கில் வச்சுருப்போம். வேறு பிளேட் சர்வரில் சாசி இருக்கும் அல்லது என்க்ளோஷர் இருக்கும், இண்டிவிஜுவல் சர்வர்ஸ் இருக்கும். இப்போ இது ஒரு சாசி அப்படின்னா இந்த சாசியில் 1 2 3 4 5 6 7 8 பிளேட்ஸ் இருக்கும். இதை வந்து பிளேட் சர்வர் நம்ம சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, சாசின்னு சொல்லுவோம் அல்லது என்க்ளோஷர்னு சொல்லுவோம். இதை வந்து பிளேட் சர்வர்னு சொல்லுவோம். ரேக் சர்வர் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருந்து இதுதான் ரேக் சர்வர். பிளேட் சர்வர் அப்படிங்கிறது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். பிளேட் சர்வரில் சாசி ஆர் என்க்ளோஷர்னு சொல்லுவோம். அதில் இந்த மாதிரி சர்வர்ஸ்லாம் வந்து இருக்கும். இதில் இது 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8, அப்போ 8 பிளேட்ஸ். 8 பிளேட்ஸ் அப்படின்னா 8 சர்வர் இதில் இன்ஸ்டால் பண்ணலான்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இதில் நம்ம ESXi போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு ESXi, இதில் ஒரு ESXi, இதில் ஒரு ESXi 1 2 3 4 5 6 7 8 8 ESXi வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா எல்லாமே ஒரு கம்பைண்டாக இருக்கும். இதுக்கான சுவிட்சுக்கு போகிற கனெக்ஷனு எல்லாமே வந்து ஒரு கம்பைண்டாக இருக்கும். பவர் சப்ளை வந்து கம்பைண்டாக இருக்கும். எவ்ரி பிளேடுக்கு பவர் சப்ளை இருக்காது. மொத்தமாக இந்த சாசிக்குன்னு ஒரு பவர் சப்ளை இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இந்த மொத்த சாசிஸ்க்கும் ஒரு பவர் சப்ளை இருக்கும். இதோட பிளேடை நீங்கள் எடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிளேடில் 2 CPU இருக்கும். CPU சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரேம் எல்லாமே இதில் வந்து இருக்கும். சரியா, நீங்கள் இதை மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டீங்க. பிளேட் சர்வர் பற்றி யாரும் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பெரிய பெரிய டேட்டா சென்டரில் மட்டும்தான் அந்த பிளேட் சர்வர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பிளேட் சர்வரோட ஸ்பெசிஃபிகேஷன். இது பற்றி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த பிளேடு பார்த்தீங்களா, இந்த பிளேடு, இந்த லிவர் இருக்குல்ல, இந்த லிவரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பிளேடு, இந்த லிவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பிளேடு வந்து எஜெக்ட் ஆயிரும். லிவர் ஓப்பன் பண்ணுவோம், தென் எஜெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பிளேடில் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் 2 CPU இருக்கும். இதுலேயுமே அந்த ரேக் சர்வரில் என்னெல்லாம் இருக்கோ அந்த எல்லா காம்பனண்ட்டும் இதில் இருக்கும். பட் எல்லாம் ஃபார்ம் ஃபேக்டர் சின்னதாக இருக்கும். பட் ஒரே CPU தான். அந்த மதர் போர்டு எல்லாம் சைஸ்லாம் சின்னதாக இருக்கும். வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது.
ஸோ இது வந்து சாசியோட ஃப்ரண்ட் வியூ, இது ரியர் வியூ. ஓகே, ரியர் வியூவில் பார்த்தீங்கன்னா இது 2 பவர் சப்ளை யூனிட் இருக்குது. 2 பவர் சப்ளை யூனிட்டுக்கும் வந்து கேபிள்ஸ் கனெக்ட் பண்ணுறது. இது அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாத்துக்கும் இருக்கிறது. சிஸ்கோவில் வந்து யூசிஎஸ்ன்னு சொல்லுவோம். சிஸ்கோ வந்து சாசியை வந்து யூசிஎஸ் சொல்லுவோம், யூனிஃபைடு கம்ப்யூட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம் சிஸ்கோ சாசிஸை. இது ஹெச்பி என்க்ளோஷர். நம்ம இது வரைக்கும் பார்த்து சிஸ்கோவோட சாசி பார்த்தோமா, அதை சாசின்னு சொல்லலாம் அல்லது என்க்ளோஷர்னு சொல்லலாம். சிஸ்கோவை பொறுத்த வரைக்கும் சாசிஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஹெச்பியை பொறுத்த வரைக்கும் என்க்ளோஷர்னு நம்ம வந்து சொல்லுவோம். சேம் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதில் 8 பிளேடு போட்டதுமா, இதில் வந்து 16 பிளேடு. இது இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கா, இது வந்து 16 பிளேடு. இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 16 பிளேட்ஸ் வந்து இதில் வந்து வரும். அப்போ இந்த ஒரு என்க்ளோஷரில் நம்ம 16 சர்வர்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதாவது 16 ESXi வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதோட ரியர் வியூ, இதோட ரியர் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. அதோட பிளேடை வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணலாம், இப்படி தான் இன்சர்ட் பண்ணுறோம். என்க்ளோஷர் சார்ஜஸ்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான டேட்டா சென்டரில் இருக்கும். எல்லா டேட்டா சென்டருக்கும் சொல்ல முடியாது, ஏன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது எல்லா டேட்டா சென்டரும் வச்சுருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ரேக் சர்வர், பிளேட் சர்வர் யூஸ் பண்ணுறோம். பட் டேட்டா சென்டரில் மோஸ்ட்லி அதிகமாக ரேக் சர்வர் தான் யூஸ் பண்ணுவோம். பிளேட் சர்வர் வந்து ஒரு 20% வேணால் மேபி யூஸ் பண்ணலாம். இப்போ அதுவும் பெரிய டேட்டா சென்டரில் ஃபுல்லாக பிளேட் சர்வர் இருக்கிற வாய்ப்பு கம்மி. அதை தவிர்த்து டேட்டா சென்டரில் நம்ம என்னென்ன சர்வர் வெண்டாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், இது ரொம்ப முக்கியம். அஸ் அ விஎம்ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டராக நம்ம இருக்கிறப்ப நம்மளோட ESXi வந்து ஃபிசிக்கல் சர்வரை தான் நம்ம போடுறோம். அது மோஸ்ட்லி ரேக் சர்வராக இருக்கும். அந்த ஃபிசிக்கல் சர்வரில் போடுறப்ப அந்த ஃபிசிக்கல் சர்வர் எந்த கம்பெனிகிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம், அதை வந்து வெண்டார் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரி, அந்த கம்பெனியை தான் நம்ம வந்து வெண்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்பெனி நீங்கள் யூஸ் பண்ணுறது என்ன ப்ராடக்ட்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்டர்வியூலேயே நீங்கள் போய் உட்காந்திங்கன்னா அங்கே ஒரு கொஸ்டின் இருக்கும், வாட் ஆர் த சர்வர் யூஆர் ஃபெமிலியர் வித். உங்களுக்கு என்ன ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சொல்லலாம், நான் டெல் சர்வர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன், HP சர்வர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி டெல் HP சர்வர்ஸ் தான் எல்லா டேட்டா சென்டர்லையும் இருக்கும். அதை தவிர்த்து சில சர்வர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதை வெண்டார்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இது ஏசர், ஆஸ்யூஸ், சிஸ்கோ, டெல், ஃபுஜிட்சு, HPE, ஹுவே. ஃபுஜிட்சு நான் ரொம்ப ரேராக பார்த்துருக்கேன். ஹுவே வந்து நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் ஏசர், அஸ்யூஸ்லாம் பார்த்தது கிடையாது என்னோடய டேட்டா சென்டரில். சிஸ்கோ பார்த்துருக்கேன். அண்டு டெல், HP, இது எல்லாமே மோஸ்ட்லி இந்த 2 சர்வரும் இல்லாத டேட்டா சென்டரே கிடையாது. டெல்லும் HPEன்னு சொல்லுவோம், ஹேவல் பேக்வர்ட் என்டர்பிரைஸ்னு சொல்லுவோம். HPE சர்வர்ஸ்னு சொல்லுவோம், இதை டெல் சர்வர்ஸ்னு சொல்லுவோம். தென் IBM, இன்ஸ்பியூர், லெனோவா, இன்டெல், இந்த கம்பெனி எல்லாமே சர்வர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இதிலலாம் ஒர்க் பண்ணது கிடையாது. எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியாது. தெரியாது மீன்ஸ் எல்லா ஹார்ட்வேரும் நீங்கள் ஒருக்கா பழகிட்டீங்கன்னா எல்லாமே பழகிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் இதெல்லாம் டேட்டா சென்டரில் நான் யூஸ் பண்ணது கிடையாது. அப்புறம் NEC, ஆரக்கிள், சூப்பர் மைக்ரோ, இது 2 யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர் மைக்ரோ ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து டெல் HP ப்ரோலியன் சர்வர்ஸ், டெல் பவரேஜ் சர்வர்ஸ், அப்புறம் சிஸ்கோ UCS, சூப்பர் மைக்ரோ சர்வர்ஸ், இதிலலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பர் மைக்ரோவில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன சர்வர் மாடல் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டேட்டா சென்டரில் காமனாக யூஸ் பண்ணுறது. ஓகே, அட்லீஸ்ட் இதை நீங்கள் வெண்டார் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இது அப்போ தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து VMware டேட்டா சென்டர்லாம் 0 நாலேஜ். அப்போ நான் வந்து அந்த பேசிக்லேருந்து தான் நான் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். நாளைக்கே நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உட்கார போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், என்னென்ன சர்வர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தான் இவ்வளோ பேசிக்லேருந்து நான் வந்துகிட்டு இருக்கேன். சரியா? அப்புறம் டேட்டா சென்டரில் பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ், என்னென்ன டிவைசஸ் வந்து டேட்டா சென்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ரவுட்டர்ஸ், சுவிட்சஸ், ஃபயர்வால், ரேக் சர்வர், பிளேட் சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், ஜென்ரேட்டர்ஸ், கூலிங் டவர், UPS, இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறது எது அப்படின்னா இந்த 2 தான் நம்ம மேனேஜ் பண்ணுவோம். இந்த ரேக் சர்வர், பிளேட் சர்வரை மட்டும் தான் நம்ம மேனேஜ் பண்ணுவோம்.
ரிமைனிங் அதர் டிவைசஸ் எல்லாமே வேறு டீம் இருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டீம் இருக்காங்க. இப்போ ரவுட்டர் சுவிச்சஸ் வந்து நெட்வொர்க் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த ரவுட்டர் சுவிட்ச் இருக்கு இல்லையா, இது 2 நெட்வொர்க் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த ஃபயர்வால் வந்து ஃபயர்வால் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த ரேக் சர்வர் பிளேட் சர்வர் நம்ம மேனேஜ் பண்ணுவோம், அதாவது விஎம்ஆர் டீம் வந்து மேனேஜ் பண்ணுவோம். இந்த கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறது எல்லாமே அதுக்கும் தனி டீம் இருப்பாங்க, கேபிள் லே பண்ணுறதுக்கும் தனி டீம் இருப்பாங்க. ஸ்டோரேஜ், இந்த ஸ்டோரேஜ் வந்து ஸ்டோரேஜ் டீம் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜென்ரேட்டர்ஸ், கூலிங் டவர்ஸ், இதெல்லாமே வந்து அங்கே உள்ள ஃபெசிலிட்டி டீம் வந்து ஃபெசிலிட்டி டீம் சொல்லுவோம். அந்த ஃபெசிலிட்டி டீம் வந்து இதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு வெண்டாஸாக பார்க்கலாம். இப்போ ரவுட்டரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சுவிட்சஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஃபயர்வால் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து பார்க்கலாம். இது அவசியமானு கேட்டால் இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதை நம்ம மேனேஜ் பண்ண மாட்டோம். we are not managing routers, we are not managing firewall, we are not managing switches, but we should aware about what are the vendors we are using on data center level. இது ஒரு சின்ன அவேர்னஸ் செஷன். ஓகே, ஏன்னா நீங்கள் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் கால் போவோம். கால் போகிறப்ப நெட்வொர்க் டீம் இருப்பாங்க, ஃபயர்வால் டீம் இருப்பாங்க, பேக்கப் டீம் இருப்பாங்க, ஸ்டோரேஜ் டீம் இருப்பாங்க, எல்லா டீமும் இருப்பாங்க. அப்படி அவங்க இருக்கிறப்ப ஒவ்வொரு டிவைசஸ் பற்றி அவங்க சொல்லுவாங்க. என்னோடய சர்வர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சுவிட்சு, நான் வந்து நெக்ஸஸ் சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து டெல் சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறப்ப நமக்கு அது புரியணும். இப்போ ஸ்டோரேஜ் டீம் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து நெட்ஆப் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து பியூர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறேன், என்ன ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அவங்க அதெல்லாம் இதெல்லாம் ஏன் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப மைனூட்டாக டீப்பாக இதெல்லாம் போகிறேன் அப்படின்னா, ஒரு காலில் நம்ம போகிறப்ப இதெல்லாம் தேவைப்படும். ஒரு ஜாயிண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் கால்னால் ஒரு பெரிய இஷ்யூ வந்திருக்கும், டேட்டா சென்டர்லேயோ அல்லது ப்ரொடக்ஷன்லேயோ ஒரு பெரிய இஷ்யூ வந்திருக்கும். அந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணுறதுக்கு மொத்த டீமும் உள்ளே இருப்பாங்க. ஒவ்வொரு டீம்லேருந்து ஒவ்வொரு பர்சன், எஸ்எம்இஓ அல்லது L3 உள்ளே இருப்பாங்க. அப்படி அவங்க இருக்கிறப்ப இதை பற்றிலாம் சொல்லுவாங்க. இந்த சுவிட்சை செக் பண்ணி பாருங்கள், அந்த சாண்ட் ஸ்டோரேஜ் செக் பண்ணி பாருங்கள் அப்படி சொல்கிறப்ப அந்த பேர் வச்சு தான் சொல்லுவாங்க. நெக்ஸஸ் சுவிட்ச்னு சொல்லுவாங்க, நெட்ஆப் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க, அப்புறம் பியூர் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறப்ப அது உங்களுக்கு புரியணும். ஓகே, ஸோ அதுதான் நான் ரொம்ப ஜீரோலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். சரியா, ஃபைன். ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ, ஜுனிப்பர், HPE, டெல், நோக்கியா, அவேயா, அரிஸ்டா, ஹியூவே யூஸ் பண்ணுறோம். பட் மோஸ்ட் காமனாக நம்ம வந்து டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுறது சிஸ்கோ யூஸ் பண்ணுவோம், ஜுனிப்பர் யூஸ் பண்ணுவோம், டெல், அப்புறம் HP இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அரிஸ்டா சுவிட்ச் நான் பார்த்துருக்கேன். இது அவேயா, ஹுவை, நோக்கியா நான் ஒர்க் பண்ணதில்லை. பட் ஒர்க் பண்ணதுனால அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மோஸ்ட் காமனாக நான் வந்து சொல்கிறேன். அரிஸ்டா சுவிட்சில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ணிக்க மீன்ஸ் நான் ஒர்க் பண்ணதில்லை, என்னோடய என்விரான்மெண்ட்டில் இந்த சுவிச்சஸ்லாம் இருந்திருக்கு, அதை நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ ரவுட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி நம்ம பார்க்க சான்சஸ் கிடைக்காது. டேட்டா சென்டர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு வந்து டேட்டா சென்டர் போக சான்சஸ் கிடைக்காது. ஏன் அப்படின்னா டேட்டா சென்டர் வந்து எப்பயுமே ரிமோட்டில் தான் இருக்கும். ரிமோட் மீன்ஸ் நமக்கு பக்கத்தில் இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கலாம், ஒரே டேட்டா சென்டர் வந்து மும்பையிலே புனேலே இருக்கும், அல்லது சிங்கப்பூரில் இருக்கலாம், யூகேல இருக்கலாம், யூரோப்பில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், எங்கேனாலும் இருக்கலாம். அப்போ நீங்கள் நேராக போய் பார்க்குற மாதிரி இருக்காது. பட் ஹவர் டேஸ் உங்களுக்கு அந்த டிவைசஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நம்ம இந்த டிவைஸ் நம்ம மேனேஜ் பண்ண போகிறதில்ல, இந்த ரவுட்டர் சுவிட்ச் நம்ம மேனேஜ் பண்ண போகிறதில்ல. பட் இந்த டிவைஸ்லாம் நம்மளோட டிவைஸ் கனெக்டாக இருக்குது. நம்மளோட சர்வர் எங்கே கனெக்டாக இருக்கும், நம்மளோட ESX எங்கே, இந்த ஃபிசிக்கல் சர்வர் எங்கே கனெக்டாக இருக்கும் அப்படின்னா சுவிட்சில் கனெக்டாக இருக்கும், ரவுட்டரில் கனெக்டாக இருக்கும், ஃபயர்வாலில் கனெக்டாக இருக்கும். அப்போ இதெல்லாமே ஃபெயிலியர் ஆகிறப்ப எல்லா டீமும் உள்ள லைனுக்கு வருவாங்க. ஓகே, அப்போ இதை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாமே சிஸ்கோ ரவுட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டு தான். நீங்கள் வந்து ஒரு ரவுட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இத்தனை போர்ட் வேணும், 32 போர்ட் 16 போர்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ரவுட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரவுட்டிங் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நெட்வொர்க் டிவைசஸ். ஓகே, இந்த ரவுட்டர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கம்யூனிகேஷன் வந்து ஃபிசிக்கல் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா ஃபிசிக்கலாக வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். FC கேபிள்னு சொல்லுவோம், ஃபைபர் சேனல் கேபிள்னு சொல்லுவோம், ஃபைபர் கேபிள்னு சொல்லுவோம். அது மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். அதனால தான் இது டப்பா உங்களுக்கு தெரியுது. இதெல்லாமே ஃபைபர் சேனல் கனெக்ட் பண்ணுற போர்ட் எல்லாமே. இதுவும் ரவுட்டர்ஸ் தான். இது ஜுனிப்பரோட ரவுட்டர்ஸ். இது வந்து இந்த மாடல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற மாடல் நம்பர்ஸ். அண்ட் ஆல்சோ ரவுட்டர்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் வேணும்ல. நம்ம வந்து ஒரு டேட்டா சென்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம சர்வர் பற்றி ஓரளவு பார்த்துருவோம்.
பட் ரவுட்டர் சுவிட்ச் இதெல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜினேஷன் நமக்கு இருக்கணும். நம்ம நேராக போனால் இதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், பட் நேராக போக சான்சஸ் இருக்காது. அப்போ இதை பற்றி சும்மா ஒரு இமேஜஸ் நான் காமிக்கிறேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜினேஷனுக்கு. ஓகே, சுவிட்ச் நெட்வொர்க் சுவிட்ச்னு சொல்லுவோம். நம்மளோட ESXi பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சுவிட்சில் தான் கனெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சுவிட்ச் வந்து என்ன பண்ணணும்னா நெட்வொர்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா டிவைசஸ்க்கும் கொடுக்கும். சுவிட்சை பொறுத்த வரைக்கும் நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க. சிஸ்கோ, ஜுனிப்பர், அரிஸ்டா, எக்ஸ்ட்ரீம், அரூபா, டெல், ஹுவேவே இருக்காங்க. இதில் அரூபாங்கிறது ஹெச்பியோட கம்பெனி. இப்போ நான் வந்து சுவிட்சை பொறுத்த வரைக்கும் சிஸ்கோ, அரிஸ்டா, அரூபா இதில் இந்த சுவிட்சஸ்லாம் பார்த்துருக்கேன். மற்ற இது பெருசாக நான் வந்து டெல் ஓரளவு அப்போ பார்த்துருக்கேன். மற்றது பெருசாக நான் வந்து பார்த்தது கிடையாது. சிஸ்கோ, அரிஸ்டா, அரூபா, டெல் இதெல்லாமே வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற சுவிட்சஸும் ரவுட்டரும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் தெரியும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சிமிலராக தெரியும் சுவிட்ச் ரவுட்டரும், சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது சிஸ்கோட நெக்ஸஸ் சுவிட்ச் இது. ஓகே, ஸோ சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் பாருங்கள், இந்த போர்ட் வந்து ஈத்தர்நெட் போர்ட்டு. ஓகே, ஈத்தர்நெட் போர்ட் தான் ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுற போர்ட். அதாவது நம்ம டேட்டா சென்டரில் 2 டைப் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து காப்பர் கேபிள் விச் இஸ் கால்டு ஈத்தர்நெட் போர்ட்டு, அப்புறம் எஃப்சி கேபிள் விச் இஸ் கால்டு ஃபைபர் போர்ட்டு, ஃபைபர் சேனல் போர்ட்டு. ஓகே, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் போர்ட். ஈத்தர்நெட் போர்ட்டு நம்ம எல்லாமே பார்க்குறது நிக் கேபிள்னு சொல்லுவோம், நெட்வொர்க் கேபிள், அந்த கேபிள் இன்சர்ட் பண்ணுற போர்ட் இது. இதுவுமே ஒரு ஜுனிப்பரோட சுவிட்ச் தான் அது. இதுவுமே ஈத்தர்நெட் போர்ட் கனெக்ட் பண்ணுற சுவிட்சஸ் தான். இந்த மாதிரி டெம்பிள் மாதிரி இருந்துச்சுன்னா ஈத்தர்நெட் போர்ட்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டப்பா மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைபர் போர்ட் கனெக்ட் பண்ணுறது. தென் ஃபயர்வால் பொறுத்த வரைக்கும் ஃபயர்வால் டீம் தான், இதுக்கு தனியாக ஃபயர்வால் டீம் இருப்பாங்க. அவங்க தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க. ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்ணுறது, எந்த போர்ட்டை பிளாக் பண்ணணும், எந்த போர்ட்டை ஓப்பன் பண்ணணும். நம்மளோட ESXi சர்வர்ஸ் எல்லாமே டேரெக்டாக ஒரு ஃபயர்வால் கீழே தான் வரும். நம்ம எப்போயுமே ஃபிசிக்கல் ஃபயர்வால், டேட்டா சென்டர் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் ஃபயர்வால் யூஸ் பண்ணுவோம். நம்ம சர்வர்ஸ் எப்படி கனெக்டாக இருக்குன்னா ESXi கனெக்டாக இருக்கும், அது சுவிட்சில் கனெக்டாக இருக்கும், சுவிட்ச் ரவுட்டரில் கனெக்டாக இருக்கும், தென் அது ஃபயர்வாலில் கனெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபயர்வாலில் சிஸ்கோ, வாட்ச்கார்ட், ஃபோர்ஸ் பாயிண்ட், ஃபோர்டிநெட், பேரகுடா, பாலோ ஆல்டோ, ஜுனிப்பர், செக் பாயிண்ட் இதெல்லாம் இருக்குது. சிஸ்கோ மோஸ்ட்லி ஃபயர்வால் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ஃபோர்டிநெட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ஜுனிப்பர், செக் பாயிண்ட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. சின்ன சின்ன நிறைய கம்பெனியில் ஃபோர்டிநெட் நிறைய இருக்குது. ஃபோர்டிநெட் வந்து ஸோ ஃபயர்வால் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபயர்வாலும் ரவுட்டரும் கிட்டத்தட்ட சேம் மாதிரி தான் தெரியும், பட் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். The entire firewall devices managed by firewall team. ஸோ இதுக்குன்னா அவங்க படிச்சிருப்பாங்க. நம்ம எப்படி VMware இப்போ கற்றுக்குறோமோ அதே மாதிரி ரவுட்டர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க CCNA படிச்சிருப்பாங்க. சிஸ்கோ ரவுட்டர்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஃபயர்வால் மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க ஃபயர்வால் பற்றி படிச்சிருப்பாங்க. அப்போ அதை மேனேஜ் பண்ண முடியும். சும்மா வந்து அதெல்லாம் எடுத்து நம்ம பார்த்துட முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து சம் காமன் ஃபயர்வால்ஸ் இதெல்லாமே. ஓகே, ஒரே சொல்லுங்கள், இந்த ஆர்கிடெக்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்றேன். டேட்டா சென்டர் நான் ஒரு ஆர்கிடெக்சர் டயக்ராம் வச்சுருந்தேன், ஒரே நிமிஷம் அதை காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் அது எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம இது சர்வர் இது சரிங்களா. இது வந்து ஆக்சுவலி இந்த டயக்ராம் நானே ட்ரா பண்ணது. இது வந்து ஒரு டேட்டா சென்டரில் இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்க மாதிரி இருக்கும், பட் சும்மா ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு சர்வர், ஃபிசிக்கல் சர்வர், ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வரில் நம்ம வந்து ESXi இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். தென் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சில் கனெக்டாக இருக்கும், நெட்வொர்க் சுவிட்சில் கனெக்டாக இருக்கும். ஓகே, தென் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா L3 சுவிட்சுன்னு சொல்லுவோம். L3 சுவிட்ச் நத்திங் பட் ரவுட்டர் மாதிரி இருக்கும். L3 சுவிட்சுன்னு சொல்லுவோம், அது லெவல் 3 சுவிட்சுன்னு சொல்லுவோம், அதில் கனெக்டாக இருக்கும். தென் அந்த சர்வர் வந்து பார்த்திங்கன்னா SAN சுவிட்சில் கனெக்டாக இருக்கும்.
இந்த சான் சுவிட்ச் வந்து சான் ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பார்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு போக போக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம், பட் உங்களுக்கு ஆனால் நான் இது போக போக இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எப்படி இதெல்லாம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து ரேக்கில் இருக்கும். நம்ம ரேக் இருக்கு இல்லையா, அந்த ரேக்கில் இப்படி தான் வந்து கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த சுவிட்சஸ் ரவுட்டர்ஸ்லாம் காமிச்சேன் இல்லையா, இந்த சுவிட்சஸ் இது எல்லாமே மெயினாக ஒரு ஃபயர் வாலில் கம்யூனிகேட் ஆகிருக்கும். அந்த ஃபயர் வாலில் வந்து இது எல்லாமே கனெக்ஷனில் இருக்கும். ஸோ சுவிட்சஸ் வந்து இப்படி தான் இருக்கும், இதில் தான் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, தென் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இந்த ஸ்டோரேஜ் வந்து யார் மேனேஜ் பண்ணுறாங்கன்னா டேட்டா சென்டர் ஸ்டோரேஜ் டீம் தனியாக இருப்பாங்க. பெரிய பெரிய டேட்டா சென்டர் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டீம் இருப்பாங்க. ஒரு சின்ன கம்பெனினா எல்லாமே ஒருத்தர் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய கம்பெனியில் தேர் இஸ் செப்பரேட் டீம் ஃபார் ஈச் டிவைசஸ். ஓகே, இப்போ ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் டீம் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. நம்மளோட டேட்டா எல்லாமே ஸ்டோரேஜில் தான் போய் வைக்கிறோம். ஓகே, அதுக்கு வந்து நம்ம வந்து சான் ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க், சான் ஸ்டோரேஜ். இந்த உலகத்தில் எல்லா டேட்டாவும் இந்த ஸ்டோரேஜில் தான் போய் ஸ்டோர் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அப்போ அந்த வீடியோ வந்து ஒருத்தர் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஒரு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறீங்க, அந்த ரீல்ஸ் ஒருத்தர் அப்லோட் பண்ணணும். அவர் அப்லோட் பண்ணுறது இன்ஸ்டாகிராமோட பேஜில் போயிட்டு அந்த ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறாரு. தென் அந்த ரீல்ஸ் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா மெட்டாவோட டேட்டா சென்டர் இருக்கும். மெட்டாவோட டேட்டா சென்டரில் சர்வர் ரீச் பண்ணும். சர்வர் ரீச் பண்ணிவிட்டு உங்களோட ரீல்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்கே ஸ்டோர் ஆகும்னா சான் ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, நம்மளோட மொத்த டேட்டாவும் நம்மளோட என்டையர் உலகத்தில் குளோபலாக எல்லா டேட்டாவும் ஒரு ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் ஆகும். அதுதான் சான் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். எல்லா டேட்டா சென்டர்லையும் சான் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ஸ்டோரேஜை வந்து நிறைய வெண்டார்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. சரியா, நம்ம எப்படி டெல் சர்வரில் வந்து டெல், ஹெச்பி அந்த மாதிரி இருக்கோ, அதே மாதிரி ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய வெண்டார்ஸ் இருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் டெல், இஎம்சி, நெட்டாப் ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கம்பெனி. மோஸ்ட்லி நெட்டாப் நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டெல் யூஸ் பண்ணுறாங்க, ஹெச்பி யூஸ் பண்ணுறாங்க, ஐபிஎம் ஸ்டோரேஜ், ஹிட்டாச்சி, ஃபிஜிட்ஸு, லினோவா, பியூர் ஸ்டோரேஜ். நான் வந்து இதெல்லாம் பார்த்துருக்கேன். டெல் இஎம்சி பார்த்துருக்கேன், ஹெச்பி, நெட்டாப்பு, அப்புறம் பியூர் ஸ்டோரேஜ், ஐபிஎம் ஸ்டோரேஜ் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஹிட்டாச்சி, ஹுவே, ஃபிஜிட்ஸு, டபிள்யூடி, லினோவா இதெல்லாம் பார்த்தது கிடையாது. மீன்ஸ் எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது, பட் மோஸ்ட் காமனாக நான் சொல்கிறது நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பியூர் ஸ்டோரேஜ், நெட்டாப், டெல், ஹெச்பி. டெல்லில் வந்து டிஜிசி ஸ்டோரேஜ் சொல்லுவோம். ஹெச்பி வந்து 3 bar ஸ்டோரேஜ்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெட்டாப் வந்து சாலிட் ஃபயர் ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டோரேஜுக்கும் ஒரு காமன் திங்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டோரேஜ் வந்து நம்மளோட சர்வரில் டைரெக்டாக கனெக்டாக இருக்கும். சரிங்களா, ஒரு டேட்டா சென்டரில் இப்போ இந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வர் இஎஸ்எக்ஸ்ஐ இருக்குது. இஎஸ்எக்ஸ்ஐ வந்து டேரெக்டாக ஒரு சான் சுவிட்சில் கனெக்டாக இருக்கும். சான் சுவிட்ச் அப்படிங்கிறது ஸ்டோரேஜை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்சு. நம்ம டேரெக்டாக ஸ்டோரேஜில் கனெக்ட் பண்ண மாட்டோம். ஒரு சான் சுவிட்சில் கனெக்ட் பண்ணி அது மூலமாக ஸ்டோரேஜில் கனெக்ட் பண்ணுவோம். டேரெக்டாக சர்வர்லேருந்து ஸ்டோரேஜ் கம்யூனிகேஷன் இருக்காது. சர்வர்லேருந்து சான் சுவிட்சு கம்யூனிகேஷன் இருக்கும். சான் சுவிட்சிலேருந்து சான் ஸ்டோரேஜ் கம்யூனிகேஷன் இருக்கும். இப்போ இந்த சர்வரில் இருந்து இதில் வந்து ஒரு கேபிள், ஒரு ஃபைபர் கேபிள் எடுத்து சான் சுவிட்சில் கொடுத்துருப்போம். அந்த சான் சுவிட்ச் ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே டேட்டா சென்டரில் ஃபிசிக்கலாக இருக்கிறது. யூ ஹேவ் டு இமேஜின். இதை நீங்கள் யாராலையும் நேரில் பார்க்க முடியாது இதெல்லாம், பட் யூ ஹேவ் டு இமேஜின். இது இப்படி தான் இருக்குங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணணும். ஏன்னா நான் டேரெக்டாக பார்த்துருக்கேன். டேட்டா சென்டரில் உள்ளே அலோவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய இடங்கள் டேட்டா சென்டர் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் தூரமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஆக்சஸ் இருக்காது, அது போக முடியாது, தூரமாக இருக்கும். தனி டீம் அதுக்குன்னு இருப்பாங்க உள்ளே போகிறதுக்குன்னு. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். பட் இருந்தாலும் ஒரு இஷ்யூ வர்றப்ப இது உங்களுக்கு இந்த ஆர்கிடெக்சர்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான்
அதை உங்களுக்கு ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ அப்படி ஒர்க் பண்ணுறப்ப பேக் எண்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் ஆர்கிடெக்சர் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதை பற்றி இன்னும் லேட்டாக நான் வேறு கிளாஸஸில் இன்னும் டீப்பாக நான் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வர் வந்து ஒரு சாண்ட் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த சாண்ட் சுவிட்ச் வந்து ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்டோரேஜ் தான் சாண்ட் ஸ்டோரேஜ்னு நம்ம சொல்கிறோம். அந்த சாண்ட் ஸ்டோரேஜ் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்டோரேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 1U 2U 5U அந்த மாதிரி நிறைய யூ சைஸில் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே என்ன தான் இருக்கும்? ஸ்டோரேஜுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டோரேஜ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் மீன்ஸ் எஸ்எஸ்டி. NVMe ஹார்ட் டிஸ்க் ஆர் SSD போடுவாங்க. SSDனா சாலிட் ஸ்டேட் டிஸ்க்கு. HDD வந்து ரொம்ப ஓல்டு டைப்பு. இப்போ யாரும் HDD யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ புதுசாக வர டிவைஸில் HDD இருக்கிறது இல்லை, ரொம்ப பழைய டிவைஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து HP அல்ட்ரா பி ஸ்டோரேஜ், இது HP அல்ட்ரா ஸ்டோரேஜ், இது நெட்டாப்போட ஸ்டோரேஜ், இது ஹுவாயோட ஸ்டோரேஜ், இது IBM ஸ்டோரேஜ். இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம்னா நமக்கு உள்ளே என்ன தெரியும்னா, ஸ்டோரேஜுக்குள்ளே ஹார்ட் டிஸ்காக இருக்கும். இப்போ இது வந்து ESXi ஃபிசிக்கல் சர்வர். இது இந்த ஃபிசிக்கல் சர்வர் சாண்ட் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சாண்ட் சுவிட்ச் ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்டோரேஜ் உள்ளே என்ன இருக்கும்னா ஹார்ட் டிஸ்க் ஆர் SSD இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டோரேஜ் வாங்குறப்ப இது வந்து கான்ஃபிகரேஷன் பார்த்தா வாங்குவாங்க. பட் இந்த ஸ்டோரேஜ் என்டையர்லி மேனேஜ்ட் பை ஸ்டோரேஜ் டீம். பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்டோரேஜ், ஹவு இட்ஸ் கனெக்டட். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் டீமில் அடிக்கடி காலில் போவோம். நம்ம டெய்லி ஸ்டோரேஜ் பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். வர கிளாஸஸ்லாம் உங்களுக்கு தெரியும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு வர கிளாஸில் தெரியும். ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம டேட்டா எல்லாமே நம்ம VM இங்கே க்ரியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல VM க்ரியேட் பண்ணுவோம். பட் நம்ம டேட்டா எல்லாமே ஸ்டோரேஜ் எல்லாம் ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ ஸ்டோரேஜை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் நிறைய இருக்குது. இப்போ ஒரு ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ்லேருந்து இப்போ டெல் ஸ்டோரேஜ் நான் எடுத்துக்கிறேன்னே. டெல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் வச்சுருக்கான். பவர் ஸ்டோர், பவர் ஸ்கேல், பவர் ப்ரொடக்ட்னு சொல்லி வச்சுருக்கான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனில் இருக்கும், ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். ஸ்டோரேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் அந்த மாதிரி இருக்கும். டிபெண்ட்ஸ் அந்த கான்ஃபிகரேஷன் பொறுத்து. இப்போ இது ஒரு ஸ்டோரேஜ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டெல்லில் பவர் மேக்ஸ்னு ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபிசிக்கலாக எப்படி இருக்கும்? ஸ்டோரேஜ் வந்து ஃபிசிக்கலாக இப்படி தான் இருக்கும். சரிங்களா? டப்பாவாக இருக்கா? இதுதான் ஸ்டோரேஜ். இது வந்து 2 ஸ்டோரேஜ், ஒரே ஸ்டோரேஜ் தான் இது. ஓகேங்களா? ஒரே தான். இது 5U ஸ்டோரேஜாக இருக்கும். இது வந்து ரியர் வியூ, ஃப்ரண்ட் வியூ. இதுக்கு முன்னாடி இது வந்து ரியர் வியூ. ரியர் வியூனா பின்னாடி கனெக்டாக இருக்கிற வியூஸ். இது வந்து ஓகே. இந்த ஸ்டோரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இருக்கும், ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கான FC கேபிள்ஸ் இருக்கும். இதெல்லாம் FC போட்டு, எல்லாமே ஈத்தர்நெட் போட்டு, இது ரெண்டுமே பவர் சப்ளை, ஸ்டோரேஜுக்கான பவர் சப்ளை. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடி இதெல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணுற இடம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹார்ட் டிஸ்க்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்பர்ஸ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? 47. இப்போ இதில் வந்து எத்தனை ஹார்ட் டிஸ்க் மேக்ஸிமம் போட்டுக்கலாம்? மேக்ஸிமம் 47 ஹார்ட் டிஸ்க் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அது எஜெக்ட் ஆகும். ஹார்ட் டிஸ்க் வந்து எஜெக்ட் ஆகும். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னா ஸ்டோரேஜ் டீம் தான் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சதுக்காக எல்லாமே சொல்லிடுறேன். ஸ்டோரேஜ் வந்து ஒரு டிவைஸ், அந்த டிவைஸ் இப்படி தான் இருக்கும். அந்த ஸ்டோரேஜுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க்காக இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு 10 TB ஸ்டோரேஜ் வச்சுக்கோங்களேன். 10 TBக்கு
ஒரு 10 ஹார்ட் டிஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 ஹார்ட் டிஸ்க் கூட மொத்த சைஸையுமே மொத்த ஸ்டோரேஜாக நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பவர் மேக்ஸ் 2500 அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 8 பெட்டாபைட்டு. 8 பெட்டாபைட்னா 1024 GB is equal to 1 TB. 1024 TB is equal to 1 petabyte. Okay. 1024 TB is equal to 1 petabyte. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 petabyte. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி கூட லைக் ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி கூட அதோட காஸ்ட் அதிகமாகும். இப்போ இது வந்து 8 TB அப்படின்னா அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. பவர் மேக்ஸு, இப்போ இதில் வந்து பவர் மேக்ஸ் இருக்குது. இதில் பவர் ஃப்ளக்ஷன் இருக்குது, ஆப்ஜெக்ட் ஸ்கேல் இருக்குது, பவர் ஸ்கேல் இருக்குது. இப்போ பவர் ஸ்கேல் பவர் பார்க்குறேன். ஸோ இதில் எவ்வளோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு போட்டிருக்கான் பாருங்கள். ரா நோட் கெப்பாசிட்டி 92 டிபியிலேருந்து 2.9 பெட்டாபைட் வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இது ஷாப் நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது எவ்வளோ அமௌண்ட்னு காமிக்கும். ஸ்பெக்ஷீட் போய் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரியும், என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ எத்தனை டிபி எஸ்எஸ்டி சப்போர்ட் பண்ணுது, எவ்வளோ ஹார்டிஸ் இது மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுது, இது என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷனில் எடுத்து பார்த்தா தெரியும். இதை நான் ஏன் இவ்வளோ டீப்பாக நான் வந்து ஸ்டோரேஜை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட என்டையர் டேட்டா எல்லாமே ஸ்டோரேஜில் தான் கனெக்டாக இருக்குது. அப்போ ஸ்டோரேஜை பற்றி ஒரு அவேர்னஸ் நமக்கு இருந்தால் தான் நமக்கு ஒரு ட்ரபுள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கைஸ், நான் வந்து இன்னும் விஎம்ஆர் கிளாஸ் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் இன்னும் நான் விஎம்ஆர் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக்கில் இருந்து டேட்டா ஸ்டோரில் இருந்து டேட்டா சென்டர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் விஎம்ஆர் டேட்டா நான் போக மாட்டேன் அப்படின்னா, என்னால் விஎம்ஆர் டேட்டா போனோம்னா எனக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்தில் முடிச்சிடுவேன். நான் ஈஸியாக 1 மந்தில் முடிச்சிடுவேன். பட் எனக்கு வந்து கிளாஸ் முடிக்கிறது மேட்ரு கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியணும், விஎம்ஆர்னா என்னென்னு புரியணும். அப்போ டேட்டா சென்டரை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் விஎம்ஆர் நல்லா புரியும். டேட்டா விஎம்ஆர் கிளாஸ் போனாலும் விஎம்ஆர் நீங்கள் கற்றுக்கலாம். பட் ப்ராப்பராக நீங்கள் ஒரு L2 L3 லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா பேக் எண்டில் என்னென்ன டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். நான் ஆரம்பத்தில் ஒரு L1 L2 இருக்கிறப்ப எதுவுமே எனக்கு தெரியாது. பேசிக் நான் படிக்கவே இல்லை. டேட்டா விஎம்ஆர் படித்து உள்ளே வந்தேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து டேட்டா சென்டரில் என்னென்ன டிவைசஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் எப்படி கனெக்டாக இருக்கும், சுவிட்ச் எப்படி கனெக்டாக இருக்கும், அது என்ன கேபிளில் கனெக்டாக இருக்கும், என்ன மெத்தடில் கனெக்ட், எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் விஎம்ஆர் போனேன், விஎம்ஆர் ஒர்க் பண்ணேன். பட் அதனால் என்னென்னா என்னால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவே முடியல. எனக்கு வந்து பிளாங்காக இருக்கும். ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அது கண்டுபிடிச்சி அது ரூட் காஸ் அனலைசிஸ் நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப பிளாங்காக இருக்கும் மைண்டு. என்னென்னா எனக்கு பேக் எண்டே எனக்கு தெரியாது. அப்போ L1 L2 இருக்கிறப்ப, அப்போ நான் L1 என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு பேக் எண்டே தெரியாது. ஈவன் L2 இருக்கிறப்ப கூட நான் ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது. அப்புறம் போக போக தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே புரியாது. ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா மொட்டைக்கட்டையாக இருக்கும். இது எதுக்காக இந்த இஷ்யூ வருது, இந்த இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணுறது, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்புறம் அதுக்கடுத்து L2 இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே பின்னாடி இந்த டிவைசஸ்லாம் இருக்குது, அப்போ இந்த டிவைசஸ்லாம் இப்படி ஒர்க் ஆகுது, இது இப்படி கம்யூனிகேட் ஆகுது, அப்போ இதில் இப்படி இஷ்யூ தான் இதில் பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன் என்னோடய ஆரம்பத்தில் கெரியரில் இதை பற்றி தெரியாமல். அதனால தான் நான் வந்து எப்பயுமே விஎம்ஆர் எடுக்கிற முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் மந்த், கிட்டத்தட்ட 1 மந்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்லேருந்து எடுத்து உங்களை வந்து டேட்டா சென்டரில் ஃபுல்லாக நாலேஜ் கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து விஎம்ஆருக்குள்ளே நான் போவே செய்வேன். ஓகே, ஸோ டேட்டா சென்டரை பற்றி இன்டர்வியூவில் பெருசாக கொஸ்டின் இருக்குமான்னு கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ் இன்டர்வியூவில் டேட்டா சென்டரை பற்றி இருக்காது.
ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டேட்டா சென்டர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் ரெஸ்யூமில் அதே ஆட் பண்ணிக்கலாம், டேட்டா சென்டர் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் என்னென்னா நீங்கள் விஎம்ஆரில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்டர்வியூ கொஸ்டினில் சில ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் இருக்கும், சில ரிவர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதெல்லாமே ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பேசிக்லேருந்து போகிறது தான் பெஸ்ட்டு. இதெல்லாமே நல்லா கவனிச்சுக்கோங்க. எதுவுமே கிளாஸ் வந்து ஏன்னா இது நமக்கு தேவை, இந்த கிளாஸ் நமக்கு தேவை இருக்குமா இருக்காதா அப்படி மாதிரி யாரும் யோசிக்காதீங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை கூட்டு போய்கிட்டே இருக்கேன். நீங்கள் என்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நோட்ஸ் ப்ராப்பராக எடுங்க. கடைசி நம்ம விஎம்ஆர் போகிறப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஃபைன் கேஸ், எனி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. லெட்ஸ் கன்க்ளூட் த செஷன். தென் டவுட்ஸ் இல்லாட்டி முடிச்சுக்கலாம். எனி டவுட்ஸ்? சார் அந்த இமேஜ் குரூப்பில் அனுப்பிச்சி விட முடியுமா? இப்போ நீங்கள் அந்த பவர் பாயிண்டில் காமிச்சிங்கல்ல சர்வர் டீட்டெயிலாம். இல்லை, எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி இப்போ எதுக்காக உங்களுக்கு இதை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்? இப்போ நான் எல்லாமே இதை ரெடியாக வச்சுருக்கலாம். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடி நான் ப்ரௌசர் போட்டு காமிக்கிறேன். என்ன காரணம்னா நீங்கள் இப்படி தேடிக்கலாங்கிறதுக்காக தான் அப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோரேஜை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஸ்டோரேஜை பற்றி டேட்டா சென்டர் ஸ்டோரேஜ் சர்ச் பண்ணுங்கள், எக்ஸ்பி ஸ்டோரேஜ், டெல் ஸ்டோரேஜ் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். ரொம்ப டீப்பாகலாம் போக வேண்டாம், இதில் ரொம்ப டீப்பாக போக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஓவர்வியூ பார்த்தா போதும். நான் இப்போ காமிச்சது எல்லாமே ஒரு ஓவர்வியூ தான். உங்களுக்கு அவ்வளோ இன்டெப்த்தாக அதெல்லாம் தேவைப்படாது. இப்போ உங்களுக்கு தேவைன்னா எல்லாமே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது, இமேஜஸ் எல்லாமே. ஓகே, ஸோ அதனால் அது உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் அதுலேருந்தே நீங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் எடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கூகுள்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது. இதெல்லாமே எந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படி இருக்கும், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது. பட் இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து கூகுள்லேருந்து எடுத்தது. நீங்கள் எப்பயுமே இதை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஓகே, எஸ். டவுட் இல்லாட்டி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.